கார்த்திகை தீபம் சீரியல் ஏப்ரல் 6 இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. தீபா, மீனாட்சி, மைதிலி 3 பேரும் ஐஸ்வர்யா மேலே சந்தேகப்பட்டு அவங்க மொபைல் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், தீபா நீ எப்படியாவது போய் அவங்க மொபைல் எடுத்துகிட்டு வந்துடுறியா அப்படின்னு மீனாட்சி கேட்கவும், சரிக்கா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் பேசிகிட்டு இருக்காங்க. தீபாவை பார்த்ததும் என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தீபா போய் மறைஞ்சிக்கிறாங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யாவை அருண் வந்து கூப்பிடவும் ராஜேஸ்வரியும் ஐஸ்வர்யாவும் வெளியே போகிறாங்க. அருண் கேட்குற கேள்விக்கெல்லாம் அப்படியே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அந்த கேப்பில் தீபா இவங்க ரூம்குள்ளே வந்து ட்ராவுக்குள்ளே இருக்கிற மொபைல் எடுத்துகிட்டு நேராக அவுட் ஹவுஸ் போயிடுறாங்க. நார்மல் கால் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தீபாவுக்கு ஒரு டவுட் வரவும், அக்கா ஏற்கனவே என்னோடய விஷயத்தில் மொபைலை ட்ரேஸ் பண்ணி தானே என்னோடய வீட்டுக்காரர் எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சாரு. அதனால் ஐஸ்வர்யா அக்கா இந்த விஷயத்தில் ஏன் ஒருவேளை நெட் கால் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும் மீனாட்சி, அதுவும் சரிதான், நீ முதல்ல அதை செக் பண்ணு அப்படின்னு சொல்லவும் உடனே மைதிலி, ஆமாம் அவள் அதெல்லாம் செய்யக்கூடிய ஆள் தான் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் பார்த்தா நிறைய கால் புது நம்பர்லேருந்து வந்திருக்க, ஒரு வேளை இந்த நம்பராக தான் இருக்குமோ அப்படின்னு 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஐஸ்வர்யா ரூமில் அவங்க மொபைலை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. தீபா வந்து ரூம் கிட்ட நின்னதையும் அதுக்கப்புறம் அவங்க போனதையும் யோசிச்சு பார்த்துட்டு, ஒரு வேளை தீபா வேலையாக தான் இருக்குமோ, அவள் தான் என்னோடய மொபைல் எடுத்துகிட்டு போயிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக அவுட் ஹவுஸ் போகிறாங்க. அங்கே இவங்க மொபைலை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் டக்குன்னு மொபைலை வாங்கிக்கிறாங்க. என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு கேட்கவும், சந்தேகமெல்லாம் இல்லை, உறுதியாக சொல்கிறோம், இதை நீ தான் பண்ணியிருப்ப, தீபா பாடக்கூடாதுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண நீ, இப்போ இதையும் நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு மீனாட்சி சொல்ல, ஐஸ்வர்யா அவங்கள திட்டிட்டு அங்கேருந்து மொபைலை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்ததான் அந்த ஆட்டோக்காரரையும் அவங்க ஒய்ஃபையும் காட்டுறாங்க. 2 பேரும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. பாவம் கார்த்திக் சார் சாதாரண குப்பை அள்ளுற எண்ணெய் ஊரறிய ஒரு பாடகி ஆக்கி காட்டினதே கார்த்திக் சார் தான். இப்போ அவங்க அம்மாவை காணோன்னு ரொம்பவே தேடிட்டுருக்காங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குயா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாடுறாணி, பணம் இல்லாதவங்களுக்கு அது மட்டும்தான் பிரச்சனையாக இருக்கும், பணம் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கு இனி என்ன பிரச்சனையோ தெரியல. நேற்று கூட பாரேன், ஒரு அம்மா ரோட்டில் மயக்கம் போட்டு விழுந்து கிடந்தாங்க. அவங்கள பார்க்குறதுக்கு பணக்கார வீட்டு பொம்பளை மாதிரி தான் தெரிஞ்சது. நான் தான் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு வந்தேன். சரி விடு ராணி, நான் ஸ்டாண்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோக்காரர் வெளியே வரவும் டக்குன்னு அப்படியே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு ராணி அப்படின்னு சொல்லி கூப்பிட அவங்களும் வெளியே வராங்க. அந்த கார்த்திக் சாரோட அம்மா ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னீங்க, அதை கொஞ்சம் காட்டுறியா அப்படின்னு கேட்கவும், இந்த டவுட் எனக்கும் இருந்தது, நானே உங்ககிட்ட கேட்கலான்னு தான் நினச்சேன், இதோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாங்க, அபிராமி ஃபோட்டோவை. ஆட்டோக்காரர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க, ஆட்டோவில் கூட்டிகிட்டு போனது அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, இந்த அம்மாவை தான் நேற்று நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னு சொல்ல, இது கார்த்திக் சாரோட அம்மாவே தான் அப்படின்னு ராணி சொல்லவும், ஆனால் எங்கள் அக்காவை காணோன்னு சொல்லி 2 பேரும் வந்து கேட்டாங்களே, அவங்கள நான் தானே ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சி வச்சேன் அப்படின்னு சொல்லவும், அது ஒரு வேளை அந்த ரவுடிங்களாக தான் இருக்கும் அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அபிராமி மயக்கத்தில் இருக்காங்க. வீல் சேரில் வச்சு ஒரு நர்ஸ் தள்ளிட்டு வராங்க. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.